ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரண்டை வீட்டிலே இருக்குது, பறிக்க வந்தேன். ஆனால் நிறைய முடக்கத்தானும் இருக்குது, அதையும் பறிக்கணும். இப்போ பிரண்டையை நான் பறித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி ஓட்டத்தில் இருக்கிறதுனால நிறைய பிரண்டை நல்லா கொழுந்தாகவே இருக்குது. இதை பறிச்சுட்டு எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதை பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது சட்னி பண்ண போகிறேன். இது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, கையில் எண்ணெய் தடவிக்கிங்க. நல்லெண்ணெய் தடவிட்டு இது ஒவ்வொரு இனுக்காக உடைச்சா அப்படி தோல் வரும் உங்களுக்கு. அப்படியே சைடில் இந்த தோலை எடுத்துருங்க. அப்படியே எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிரும். அப்போ தான் உங்களுக்கு சட்னியில் ஒரு கரகரப்பு இல்லாமல் இருக்கும். அதாவது ஒரு அரிப்பு இருக்கும். அதுக்கு தான் இந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். மீதி இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலான்னு வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் விட்டுங்க. நல்லா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இது கலர் நல்லா மாறுற வரைக்கும் நல்லா இது அப்படியே நல்லா வதக்கி எடுத்து வச்சுப்போம். இது நல்லா கலர் மாறணும். ஏன்னா இந்த பச்சை கலர் மாறி இது கலர் நல்லா மாறி வந்துடும். அந்த கலர் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மீதி எண்ணெயிலே மற்றதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெயிலே பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் செவக்காக வறுத்துப்போம். இதோட ஒரு 5 அல்லது 6 மிளகாய் சேர்த்து அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதோட பூண்டு பல் 10 பூண்டு பல், இதெல்லாம் நம்ம வதக்கிப்போம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு இதோட ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 8 பல் பூண்டு பல் சேர்த்து வதக்கிக்கிறேன். இதோட நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்து புளி எடுத்துருங்க. இதோட சின்னதாக தேங்காய் பத்து அதையும் எடுத்து நல்லா எல்லாத்தையும் வதக்கிப்போம். நீங்கள் தக்காளி சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கலாம். இதுலேருந்து கொத்தமல்லி கருவேப்பிலை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி இதையும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு சட்னிக்கு நான் பக்கத்துலேயே தாளிச்சுக்கிறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இதை சேர்த்து நம்ம தாளிச்சிடலாம். தாளித்து இது தனியாக எடுத்து வச்சிரும். நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அல்லது பவுடராக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துங்க. இப்போ தாளித்து இதை எடுத்து வச்சுட்டு இப்போ சட்னியை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சட்னி நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது சட்னியிலிருந்து கால்சியம் அதிகம் இருக்குது பிரண்டையில். அதோட எலும்புக்கு ரொம்ப நல்லது. எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களாம் சாப்பிட்டு வரும்போது எலும்பு நல்லா கூடி வரும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு தாளித்ததை இதோட சேர்த்துட்றேன். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடும்போது இந்த உடம்புல உள்ள பிரச்சனைகள்லாம் போகும். இந்த பல்லில் ரத்தம் வர்றதெல்லாம் உங்களுக்கு நிற்கிது. எலும்புக்கு நல்லா உறுதியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.